தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியின் 10வது ஆட்டமும் தற்போது டிராவாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நம்மோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, சிங்கப்பூரில் உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரானது நடைபெற்று வருகிறது. நடப்பு சாம்பியனான சீனாவை சேர்ந்த டிங் லைரினை இந்தியாவின் இளம் கிராண்ட் மாஸ்டர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த குகேஷ் எதிர்த்து பல பரீட்சை நடத்தி வருகிறார். இதன் 10வது போட்டி இன்றைய தினம் நடைபெற்றது. கருப்பு நிற காய்களுடன் களமிறங்கிய குகேஷ் ஆரம்பத்திலிருந்தே தாக்குதல் ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இருவரும் சமபலத்தில் ஆரம்பத்திலிருந்து காய்களை இழந்து வந்தனர். அந்த வகையில் ஆட்டத்தின் 36வது நகர்த்தலின் போது ராஜாவோடு சேர்ந்து குகேஷுக்கு ஒரே ஒரு மந்திரி மட்டுமே இருந்தது. அதே போல டிங் லைரினுக்கும் ராஜாவோடு சேர்ந்து ஒரே ஒரு மந்திரியை மட்டும் வைத்திருந்தனர். இருவரும் தலா 4 சிப்பாய்களை கைவசம் வைத்திருந்தனர். அந்த வகையில் ஆட்டத்தின் 36வது நகர்த்தலின் போது டிரா செய்வதாக இருவரும் ஒப்புக்கொண்டிருக்கின்றனர். இதன் காரணமாக தொடர்ந்து கிட்டத்தட்ட 6 போட்டிகள் டிராவில் முடிவடைந்திருக்கின்றன. மொத்தம் 10 போட்டிகள் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருவரும் தலா ஒரு வெற்றி 6 டிரா என 5 புள்ளிகளோடு சமநிலை வகிக்கின்றனர். இன்னும் 4 போட்டிகள் மீதம் இருக்கிறது. 4 போட்டிகளில் யார் முதலில் 7.5 புள்ளிகளை பெறுகிறார்களோ அவர்களை சாம்பியன் பட்டம் மகுடம் சூடுவார். மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.